யூடியூப்ல டாப் 200 டாபிக்ஸ் தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் குரூப் 2A மெயின்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் எல்லா இதுலையுமே கொஸ்டின்ஸ் மட்டும் பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் 1 to 200க்கான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் வந்து நான் தரேன். ஸோ இதை வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம டாப் 25 டாபிக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை நம்ம ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை வந்து நம்ம மெயினாக வந்து பண்ணது. இது வந்து கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவிஷன் கோர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் குரூப் 2A மெயின்ஸ். ஸோ அதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 50 டாபிக்ஸ். அண்டு புக்கு வந்து கொடுத்துருந்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் புக்குன்னு. ஸோ அதுவும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. ஸோ நம்ம சைட்லேருந்து கொடுக்க வேண்டியது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக பண்ணியாச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து நிதானமாக எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஃபைனல் டைமில் கொஞ்சம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் பண்ணுறதே கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. பட் ஓகே, சொன்னதுபடி ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து நிதானமாக எக்ஸாமை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையானதாக எடுத்துகிட்டு போங்க. அண்டு கொஞ்சம் படித்ததை ரொம்ப புதுசாக எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. படித்ததை கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க. ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி வந்து டைம் ஒதுக்கி படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப புதுசான இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தா மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ரொம்ப புதுசாக நிறைய விஷயத்த தேடிக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் எக்ஸாம் ஹாலில் போய் இன்கேஸ் எதுக்காவது ஆன்சர் தெரியல என்ற பட்சத்தில் பதட்டமாகாதீங்க. அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. எது தெரியலையோ அந்த கொஸ்டினை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கொஸ்டின் நம்பரில். அடுத்த கொஸ்டின் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதில் தெரிஞ்சுதான் இருக்கும். எங்கேயுமே வந்து எதுலேயுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ரீசனிங் தான் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதிரி அது அப்படியே நமக்கு தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போகும். ஆனால் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் வந்து நிற்கும். ஸோ நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த இதை வந்து கடகடன்னு ஆன்சர் பண்ணுறங்க. தெரியாததை கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுட்டு பின்னாடி வந்து பாருங்கள். அதுக்கு ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் வந்து டைம் கொடுத்து கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் ஹாலில் போய் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து பண்ணுங்கள். உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச ரீசனிங் இந்த வவல்ஸ் அந்த இது தட் இஸ் அந்த ABCD அந்த நம்பர் அதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சுட்டு போவீங்க. இன்கேஸ் தெரியலன்ற பட்சத்தில் உங்கள் கொஸ்டின் பேப்பர் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா முன்னாடியே வந்து அந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் பின்னாடி ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதி அதுக்கான நம்பர் கூட போட்டு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாம் ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் இல்லைன்ற பட்சத்தில் சொல்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய இது வந்து ஆல்ஃபபெட் சீரீஸில் வந்து வரும். ஸோ அதுக்காக அதை வந்து சொன்னேன். வேறு ஏதாவது ஸ்கொயர்ஸு கியூப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தால் கூட கடகடன்னு எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரீசனிங்க்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அடுத்த எக்ஸாம்ஸ்க்காக வந்து பார்ப்போம். நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.